வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். உள்ளே வந்த பெரியார் போட்டோ அடித்து ஆடும் செங்கோட்டையன் பெரிய முடிவு எடுத்துட்டாரு. அப்போ எடப்பாடி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் பயணத்தில் நடந்த சம்பவம் ஒன்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். மேற்கு மண்டலத்தில் இருந்து இந்த பயணம் தொடங்கி உள்ளது. இந்த பயணம் கிட்டத்தட்ட அதிமுக + பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் பயணமாக அமைந்துவிட்டது. இரண்டு கட்சிகளும் நெருக்கமாகும் அளவிற்கு பயணத்தில் பல முக்கியமான சம்பவங்களும் அடுத்தடுத்து நடந்து வருகின்றன. இந்த பயணத்தில் அதிமுக டாப் மாஜி அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டு வருகின்றனர். அதாவது கடம்பூர் ராஜு, முன்னாள் சபாநாயகர் தனபால், காமராஜ், நந்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, வேலுமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வருகின்றனர். அதிமுகவினர் மட்டுமின்றி பாஜகவினரும் கூட இந்த நடி பயணத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். உதாரணமாக பாஜகவின் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், முருகன் ஆகியோர் இந்த பயணத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். ஆனால் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் இந்த பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை. இத்தனைக்கும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில்தான் இருக்கிறார், வீட்டில்தான் இருக்கிறார். மாலை சில நிகழ்வுகளுக்கு கூட செல்கிறார். ஆனால் செங்கோட்டையன் கலந்து கொள்வது இல்லை. சமீபத்தில்தான் தனக்கு நெருக்கமானவர்களுடன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இடத்தில் ஒன்றில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் செங்கோட்டையன். அந்த ஆலோசனையில் திமுகவுக்கு வந்து விடுங்களேன், உங்களுக்கான அங்கீகாரத்தை திமுக உங்களுக்கு கொடுக்கும், நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு என்னிடம் சொன்னார் முதல்வர். ஆனால் இப்பொழுதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை, காலம் எப்படி நகர்கிறதுன்னு பார்ப்போன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன். திமுகவுக்கு போனால் அமைச்சர் பதவி கிடைத்தாலும் கிடைச்சிடும். ஆனால் சசிகலாவும் தினகரனும் தேர்தலுக்கு அதிமுக நம் கைக்கு வந்துடும். இது நீங்கள் தான் பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர், அதனால் எந்த அரசியல் முடிவையும் எடுத்துறாதீங்கன்னு சொல்கிறாங்க. நானும் அதுதான் சரின்னு நினைக்கிறேன் என்று செங்கோட்டையன் மனம் திறந்து பேசியிருக்கிறார். கடந்த 6 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. சில மாதங்களுக்கு முன் டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்தார். அப்பொழுதே அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற பேச்சுக்கு வழிவகுத்தது. இதற்கிடையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்றும் பேச்சுக்கள் வந்தன. இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன். என்ன பேச போகிறேன் என்பதனை அறிய பொறுத்திருங்கள் என்றும் கூறியுள்ளார். அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த பரபரப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்துள்ளார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தி உள்ளதால் அவர் திமுக அல்லது தவேக பக்கம் செல்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்து நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.